எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே காரிமங்கலம் அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவராகியம்மன் கோயில் அர்ச்சகர் நீலகண்ட சாஸ்திரி பேசின்னு இருக்கேன். நம்ம கோயில் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் காரிமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கெரகோடஹள்ளி இங்கே தானப்ப கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் வளாகத்தில் இந்த அம்பாள் அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவாராகி அப்படின்ற திருநாமத்தில் இந்த இடத்துல அருள் பாலிச்சுன்னு இருக்கா. இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா இப்போ 5 வருஷம் ஆக போகுது. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நவமி திதி பரணி நட்சத்திரம் கூடிய நாளில் 2021 இந்த அம்பாள் இங்கே ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது. பொதுவாக பார்த்திங்கன்னா பரணியில் கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் பரணிக்கு ஒரு தாந்திரிகமான ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா, பரணியில் பிறந்தால் தரணி ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது தரணி ஆழ்வார்னா அதாவது ஒரு பெரிய போரையே நடத்தி அதை வெற்றி காணக்கூடிய ஒரு சக்தி கொண்டது இந்த பரணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய. அதாவது பரணியில் யமதர்மராஜாவும் மகாகாளியும் அவதரிச்சதா சொல்லக்கூடிய ஒரு விசேஷங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளில் இங்கே பரணி நட்சத்திரத்தில் அம்பாள் பிரதிஷ்டை பண்ணது. நவமி திதின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இந்த நவராத்திரி காலம்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த நவராத்திரியோடைய விழா தசமின்னு ஒரு விஷயத்தை கொண்டாடுவோம். அது நவமின்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் நாள் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் நடந்து அந்த நாள் இரவு பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் துர்கையம்முடைய சொரூபம் அந்த நாளில் இந்த அசுரர்களை வதம் பண்ணி அந்த வெற்றி காண்ட நாளை தசமி அப்படின்னு கொண்டாடுவோம். அந்த நவமின்னு சொல்லக்கூடிய நாள் தான் அந்த வெற்றியை தரக்கூடிய நாள்னு சொல்லக்கூடிய. அப்போது இது நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஒரே போராட்டமாக இருக்குங்க, போர்க்களமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த நவமி திதி முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்படி இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணது இந்த பரணி நட்சத்திரம் ப்ளஸ் நவமி திதி. நியூமராலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா 22 அப்படின்னு சொல்லுவோம். 2 சந்திரன் சேர்ந்து ராகுவாக மாறக்கூடிய ஒரு நாள். அதாவது ராகு தான் அசுர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, அசுரனாக இருந்து தேவனாக மாறக்கூடிய, தேவர்களாக மாறிய ஒரு கிரகம் அப்படின்றது ராகுன்னு சொல்லுவோம். பொதுவாகவே ராகுன்னா இந்த எந்திரம் மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் மாந்திரிகம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ராகுவோடைய பாதிப்பு இருக்கும் பொழுது தான் அந்த பிரச்சனையை நமக்கு ஆரம்பிக்கும்னு சொல்லக்கூடியது. ராகு நல்லா இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் இருந்தாலும் என்ன தான் நம்மளை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட அதெல்லாம் வேற இருக்கிற தன்மை இந்த ராகுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த ராகுக்கு அதிதேவதை அப்படின்றதான் மனித முகம் இல்லாத மிருகம் முகம் கொண்ட தெய்வங்கள்லாம் ராகுட அதிதேவதைன்னு சொல்கிறோம். அதில் அந்த வருஷத்தில் என்னென்னு பார்க்குறோம்னா, அதாவது இப்போ காலபைரவர், பிரத்யங்கரா தேவி, அதே மாதிரி நரசிம்ம சுவாமி, சரபேஸ்வரர், அம்மா வாராகி, இந்த மாதிரி சொல்லக்கூடிய தெய்வங்கள்லாம் இந்த ராகுடைய தன்மை கொண்டது. அதாவது மனித உடலும் மிருக முகமும் கொண்டது அதீதமான பலம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்படி நார்மலாக இருக்கிற தெய்வங்களோட அதீதமான பலம் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த ராகுடைய தன்மை கொண்டவர்கள். அப்போ நியூமராலஜிக்கலாக 22 அப்படின்றது ராகுவோட தன்மை கொண்டது. நிறைய பேர் இந்த ராகுடைய டேட்டில் இருக்கிறவங்க 4, 13, 22, 31 இப்படின்ற டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூச்சு வாங்குற பிரச்சனை, அதுக்கப்புறமா அதிகமான ஹாஸ்பிட்டல் செலவு, கர்ப்பப்பை கோளாறுகள், பிசிஓடி, தைராய்டு, இந்த குழந்தை இல்லாமல் போகிறது, சீக்கிரமாக எந்த நல்லதுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இந்த ராகு கேதுவால். அதாவது சொல்லுவாங்க, ராகுவை போல் கொடுப்பாரில்லை கேதுவல் போல் கெடுப்பாரில்லைன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அப்போது இந்த ராகுடைய எண்ணில் நம்ம பிரதிஷ்டை பண்ணும்போது நமக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த நெகட்டிவான விஷயங்கள், இந்த மாந்திரிக தாந்திரிகம் செய்வினை, அந்த கோள எதிர்ப்புகள், அப்படி எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் சாதாரணமாகவே இந்த இடத்துல நிவர்த்தி தரக்கூடிய ஒரு நாள், அதாவது ஒரு அம்சமாக இருக்குது.